நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கி விட்டது சார். வர ஏப்ரல் 23 தேர்தல். சோ இந்த நாள் நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம். தேர்தல் தேதி அறிவிச்சா மட்டும்தான் யாருக்கு என்ன பலன் நம்மளால சொல்ல முடியும். ஆமா, அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். தேர்தல் தேதியும் அறிவிச்சிட்டாங்க. முதல்ல எனக்கு அந்த நாளுக்கான பஞ்சாங்கம் சொல்லுங்க சார். அந்த நாள் தானே, அந்த நாள் 23/4/2026 வியாழக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம், மிதுன ராசி. சந்திரன் இருக்கின்ற இடம் மிதுன ராசி. இங்க ஒரு விஷயத்தை மட்டும் பேசக்கூடாது. என்னன்னா, ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி மட்டும் பேசக்கூடாது. அன்றைய முழு பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் ராகு கேதுவிற்குள் அடைப்பட்டு விட்டது. எல்லா கிரகங்களும் இதை கால சர்ப்பத்தோடு சொல்லுவாங்க, இல்ல வளவோட்டு கால சர்ப்பத்தோடு சொல்லுவாங்க. எந்த கிரகமும் வெளியில கிடையாது. எல்லா கிரகமும் கேதுவிற்கும் ராகுவிற்கும் உள் அடங்கியிருக்கு. இப்ப லக்னமாவது வெளியே இருக்கும் பார்த்தா லக்னமும் வெளியே கிடையாது. அப்போ இந்த நிலையில் இந்த தேர்தல் நடக்க போகுது. அன்றைக்கு காலையில 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிக்கும். அன்றைக்கு பாத்தீங்கன்னா லக்னம் மேஷ லக்னம். லக்னத்துல சூரியன் ஆட்சியாக இருக்கும், உச்சமாகவே இருக்கும். இப்ப 2-3 விஷயங்களை பார்க்கணும். இந்த ராகு இருக்கின்ற ராசி கும்ப ராசி, கேது இருக்கின்ற ராசி சிம்ம ராசி. இதற்குள் இருக்கின்ற ராசியினர் இல்லைங்களா, இவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக இருப்பதற்கு வாய்ப்பு. பொதுவான பலன் பொதுவா. அப்போ இந்த வளவோட்டு கால சர்ப்ப தோஷத்தில் தேர்தல் நடைபெறுவதால் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு பக்கம் சாதகமாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடியவரால் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கும். நிச்சயமாக இந்த சட்டமன்றம் என்பது ஒரு தொங்கு சட்டமன்றமாகவோ, அல்லது மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய சட்டமன்றமாகவோ, அல்லது வேறு அணியினர் அமரக்கூடிய சட்டமன்றமாகவோ, முதல்வராக இருப்பவர் மாறக்கூடிய சட்டமன்றமாகவோ அமைவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. மெஜாரிட்டியே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். மெஜாரிட்டி கிடைத்தாலும், நான் சொல்ல மெஜாரிட்டி கிடைத்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி கூட எப்படி கிடைக்கும்னா, ஒரு நூலிடை. யாராக இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கும் பேசணும் அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் ஒரு நூலிடை. அந்த நூலிடையாக இருந்தாலும் இந்த அவர்களை சார்ந்தவர்கள் இருக்காங்க பாருங்க. இப்ப என்னுடைய கட்சிக்காரர் ஒருத்தர் இருக்காரு, நான் முதல்வர் ஆகுற, என்னுடைய கட்சிக்குள்ள வேற ஒரு வைப்ரேஷன் வருது. அவர் என்னை வீழ்த்துவதற்கு தயாராகலாம். இல்ல கூட்டணி கட்சி இருக்காங்க பாருங்க, அவர்கள் கொஞ்சம் இடக்கு மடக்கா சில விஷயங்கள் பண்ணலாம். எல்லா விதமான நெருக்கடிகளையும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லி ஆகணும். இந்த பராபவ ஆண்டு மாற்றத்தை தருவது. பராபவம் என்னன்னா மாற்றத்தை தருவது. அப்போ மாற்றத்தை ஏதோ ஒன்று கொடுக்க போகுது. பழையனை அழித்து ஒரு புதியனவற்றை கொடுப்பது எல்லாமே பராபவம். இந்த பராபவ ஆண்டுதான் தேர்தல் நடக்குது. இந்த நிலைமை இருக்கு. அப்புறம் ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத சூசகமாவே சொல்லியிருக்கீங்க. அது என்னன்னா, உண்மையை வெளிப்படுத்துறது, அகங்காரத்தை தவிர்ப்பது என்பதுதான் இந்த காலகட்டத்துல இந்த பராபவ ஆண்டில் நடைபெற போகின்ற பொது பலனாக கூறப்படுகிறது. அப்போ எவராக இருந்தாலும் சரி, நான் தான் சர்வ சக்தி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்டில் ஒரு சர்வ சக்தியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது நிச்சயமாக. இப்போ இந்த நேரத்துல நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் இல்லையா, இந்த ராசி இந்த நட்சத்திரம் ஒவ்வொரு தலைவரும். இப்போ அவர்களுக்கு அந்த தேர்தல் நாள் எப்படி இருக்கும்? எல்லாவற்றுக்கும் மேல கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் பார்க்க தான் போறோம். சரிங்களா? இது பொதுவாக இந்த தேர்தல் நடைபெறுகின்ற நாள் ஒரு பெரிய சாதகம் யாருக்கு இருக்கிறது, அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். பாம்பின் பிடிக்குள்ளதான் எல்லா கிரகங்களும் இந்த 2 கிரகங்களுக்குள்ள ராகு கேதுவிற்குள் அனைத்து கிரகங்களும் அடைப்பட்டு விட்டது. அப்ப ஏதோ ஒரு தவறு நடக்க போகுது, ஏதோ ஒரு சிக்கல் உண்டாக போகுது. இந்த நேரத்துல நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த 2-3 நாள்ல சந்திரன் வெளியே வருவார். ஒவ்வொரு கிரகமும் அப்படியே வெளியே வந்துட்டே இருப்பாங்க. இந்த நாளில் புரியுதுங்களா, எல்லா கிரகங்களும் காலசர்ப தோஷத்திற்குள் ராகு கேது பிடிக்குள் இருக்கு. ஒரு சூனியமான நிலை போலதான் இருக்கு. அந்த நாளே அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமம் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? சந்திராஷ்டமம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். விருச்சிக ராசிக்கு இப்ப மிதுனத்துல சந்திரன் இருக்காருன்னா விருச்சிக ராசி மட்டும் சந்திராஷ்டமம். மற்றவர்கள் கிடையாது.
ம். அது 12ஆம் இடம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கடகராசின்னு இருக்கு. ம். இப்படி 8 பார்ப்போம், 12 பார்ப்போம். 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம், 12ஆம் இடம் பாத்தீங்கன்னா கடகராசி. So, அந்த நாள் வந்து யாருக்கு கொஞ்சம் அமோகமா, எந்த ராசிக்கு கொஞ்சம் அமோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்க பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையுமே பார்த்துடலாங்க. தனித்தனியா பாத்துடலாம். பார்த்துடலாமே. ஓகே சார். So, அப்ப நேரடி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளேயே போயிடலாம். ம். முதலாவதாக நம்ம வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்க்கலாம். அவரோட ராசி என்ன சார்? சிம்ம ராசி பூர நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம். அவங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்குல்ல சிம்மத்துக்கு. அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. ம், ம், ம். இப்போ நல்ல ஒரு தகவல் சொல்லணும்னா இப்போ நம்ம நெகட்டிவும் பேசணும், பாசிட்டிவும் பேசணும். ஒரே புள்ளியை வச்சுட்டு அஷ்டம சனின்னு பேசிட்டு கூடாது. ம். தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தில் ம். நாளில் கூட 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு. ம். எப்படி லாபகுரு. லாபகுரு. ம். ஆனா ஒரு மைனஸ் இருக்கு. அஷ்டம சனியோட ஒரு பெரிய மைனஸ் ஒண்ணு சிம்ம ராசிக்கு இருக்கு. ம். அது என்னன்னா ஜென்ம ராசிக்குள் இருக்கின்ற கேது. ம். இப்ப 7 ராகு இருக்காரு. அந்த ராகு கூட என்ன பண்ணுவார்னா குரு 9ஆம் பார்வையா பார்த்துடுவார். அப்ப 7ஆம் இடம் வந்து அந்த நட்பு வட்டம் இருக்கு பாருங்க, கூட்டணி கட்சியினர் ம். அவர்களை ஒருமுகப்படுத்தி விடக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு முகமா இருந்திருப்பாங்க, ஆமா. பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆயிட்டு அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறாரு, ராகுவை பார்க்கறாரு. அப்ப அது கூட்டணியின மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கி வரக்கூடிய இந்த தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய இவருடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையெல்லாம் ம். இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புரியுங்களா? ம். என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இருக்கு. என்ன? 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான், ம். ஜென்ம ராசிக்குள் இருக்கின்ற கேது. ம். பொதுவாக 8ஆம் இடத்து சனி கூட பரவாயில்ல, ஜென்ம ராசிக்குள் கேது இருக்கின்ற போது மிகப்பெரிய சங்கடங்களை எந்த ராசினராக இருந்தாலும், ம். அதான் ரொம்ப முக்கியம். ம். இவருக்கு மட்டும் இல்ல, கேதுக்கு சொந்த வீடு கிடையாது, ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. இப்ப இந்த வீட்டுக்குள்ள கேது செஞ்சிருக்காருன்னா 1.5 ஆண்டுகளுக்கு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரையில் ம். சிம்ம ராசினருக்கு கேதுவால் சங்கடங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். ம். ஒன்று போச்சுன்னா ஒரு பிரச்சனை சரி பண்றாங்க, அடுத்த பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிக்கும். ம். பாத்தீங்களா? இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம், தேர்தல் நடைபெறுகின்ற நாள் பாருங்க. ம். இவருடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு, 11இல் சந்திரன். ம். அது ஒரு விஷயம், ஒரு சாதகமான விஷயம். So, குருவும் சந்திரனும் 11லயே இருக்காங்க. 11 லெவல்ல இருக்காங்க அன்னைக்கு. அன்னைக்கு ஒரு புரியுங்களா? அதோட மிக முக்கியமானது அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. புனர்பூசம். ம். இப்போ இவர் நட்சத்திரம் வந்து பூரம். ம். பூரத்துக்கு புனர்பூசம் சாதகத்தாரை. ம். எப்படிங்க? சாதகத்தாரை. நம்ம ஜாதகம் மட்டும்தான் பேசுறோம். ம். இவருக்கு இந்த ஜாதகம் என்று நமக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் கிடைச்சிருக்கு. சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம், விருச்சிக லக்னம் கிடைச்சிருக்கு. அதை மட்டுமே வச்சு பேசுறோம். இந்த ஜாதகம் உண்மையாக இருந்தால், ம். மிகச்சரியாக இருந்தால், அன்றைக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற நாள் இவருக்கு சாதகமான நாள். ம். ம். சோ வந்துட்டு இவருக்கு வந்து தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ம். அப்படி என்றால் இவருக்கு முதல்வராக கூடிய அந்த அரியணையில் அமரக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருக்கா? இப்போ சனி திசையில சனி பூத்து போயிட்டு இருக்குமா அவருக்கு? அவருக்கு. ம். நீங்க அஷ்டமசன் சொன்னீங்கல்ல, ஆமா. இவர் சனி உச்சம், ராசிக்கு 3ஆம் இடத்துல பிறக்கும் போது சனி உச்சம். ம். புரியுதுங்களா? 2வது சனி வக்கரமாவும் மாறி இருக்காரு. ம். பெரிய 8ஆம் இடத்து சனி பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்போ எல்லாவற்றுக்கும் மேல பாத்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் இடம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக இவருடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ம். கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா எல்லாருமே சொன்னாங்க முதல்வரால பதவிக்கு வர முடியாதுன்னு, ஸ்டாலினால. ஆமா. வர முடியாது சொன்னாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா அவருடைய மகனுடைய ஜாதகம் பாருங்க, ம். அது கை கொடுத்தது. அதான் ஒரு காரணம். இப்போ அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அந்த இடத்தை குரு பார்க்கிறார். ம். அப்போ பூர்வ புண்ணிய பலனை அடையக்கூடிய நிலை இப்பொழுது இவருக்கு இருக்கிறது. ஓகே. ம். தேர்தல் நடைபெறும் அன்று அன்னைக்கு அந்த நாளில், அந்த நாள்ல. அது பிறகு வாக்குப்பதிவு பிறகு பேசுவோம். ம். ம். அது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக. அமைப்பா இருக்கு ம். அன்னைக்கு. 3ஆம் இடத்துல சனி இருந்தா அத பிரச்சனைகளை ஏற்படுத்துமா சார்? அது இல்லை. ரொம்ப நல்ல இடமா அது? 3, 6, 11 3 இடங்களிலும் சனி இருப்பது யோகம். ம். புரியுங்களா? சனி 3ல் இருக்கலாம், பாபப்பட்ட கிரகங்கள் 6ல் இருக்கலாம், 11 இருக்கலாம். ம். ம். அப்ப நல்லதுதான். ஓகே. ஓகே. ம். ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்போட இருக்காரு. இப்போ பொதுவா ஒரு ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி, ம். ஒரு பௌர்ணமி யோகம் இருந்து விட்டால் அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கை வளமாயிட்டு இருக்கும். ம். இன்றை விட நாளைக்கு, நாளை விட நாளை மறுநாள் என்பது போயிட்டே இருப்பாங்க. பெரும்பாலான அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி யோகம் இருக்கும். ம்.
அது எல்லாருடைய ஜாதகம் பார்க்கலாம் நீங்க, அது பெரிய ஆய்வு. எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, பௌர்ணமி யோகம் இருந்தா மட்டும்தான் அரசியல்ல ஜெயிக்க முடியுமா? ஏன் ஒரு தேய்பிரையில பிறந்தவங்களால அரசியல சோபிக்க? இல்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, சூரியன் பலமா இருக்கணும், புரியுதுங்களா, குரு பலமா இருக்கணும், சனி பலமா இருக்கணும். ராஜ கிரகங்கள் 3 கிரகங்களும் பலமாக இருந்தால் மட்டும்தான் அரசியலுக்குள்ள ஜெயிக்க முடியும். ஒரு கிரகத்தை வச்சு சொல்வதல்ல, இல்ல பௌர்ணமி யோகத்தை மட்டும் சொல்வதல்ல. பௌர்ணமி யோகத்தின் பொதுவான பலன் வளர்ச்சி. வளர்ச்சி இன்றை விட நாளை, நாளை விட நாளை மறுநாள், நீ பிறந்த குடும்பத்தை விட நீ நல்ல வளர்ச்சியை போக, அதுதான் உன்னுடைய தலையெழுத்து. இன்னொரு தோஷங்களும் இருக்குல்ல, பிரம்மகத்திய தோஷம் இருக்கு, குரு சனி பார்வை, பிரம்மகத்திய தோஷமும் இருக்கு. இவரையே குறிப்பிட்ட காலத்துல சின்ன வயசுலயே முதல்வராக வர முடியல, புரியுங்களா, அது தடைகள். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க மனைவி இருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு ஆலயமா போயிட்டு இவருக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணிட்டு, பூசைகள் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு சமாளிச்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாத்திகம் பேசலாம், மறுபக்கம் ஆத்திகம் கை கொடுக்குது உங்களுக்கு, புரியுதுங்களா. கோவிலாக போயிட்டு வரது காரணமே இந்த ஜாதகத்தில் இருக்கின்ற தடைகளை உடைப்பதற்காக எடுத்துக்கொள்கின்ற முயற்சி. எல்லாவற்றுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் இவருக்கு பகை, செவ்வாய் பகை. அப்போ ஒரு பலமான மனிதனாக இவர் வருவாரான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு துணிச்சலா தைரியமா அதெல்லாம் இருக்காது. ஒரு நார்மல் ஒரு வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்கும். என்ன காரணம்னா செவ்வாய் பகையா இருக்கிறதால தான் உடன் பிறந்த சகோதரர்கள் கூட இவரோட ஒற்றுமையா இருக்க முடியல, புரியுங்களா. இது எல்லாமே பார்க்கணும், கணக்கு பார்க்கணும், அதெல்லாம் விட்டுவிடுவோம், புரியுங்களா. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு, சந்திரன் சூரியன் பார்த்துக்கிறாங்க, பௌர்ணமி யோகம் இருக்கு. இப்போது நடப்பது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, ஜென்ம கேது நடப்பது, சனி திசை, சனி புத்தி, புரியுங்களா. சனி உச்சமாக தான் இருக்கிற ஆரம்பத்தில் ஒரு பெரிய பாதிப்புகள் என்பது இவருக்கு இப்பொழுது கிடையாது, எந்த பாதிப்பும், புரியுங்களா. இவரோட லக்னம் என்ன சார்? லக்னம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். நம்ம கோச்சார பலன்களை பார்க்கும் போது லக்னத்தை பார்க்க மாட்டோம், புரியுங்களா. நீங்க எதுக்காக வரீங்க தெரியுது எனக்கு, புரியுங்களா, அது பார்க்க மாட்டோம். ஸோ இந்த தேதியில அவருக்கு எலெக்ஷன் வச்சா அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ். ஸோ இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ உதயநிதியோட அவருடைய ஜாதகம் இப்போ சப்போர்ட் பண்ணுமா, கை கொடுக்குமா? 5ஆம் இடம் தான் கை கொடுத்தாகும் இவருக்கு. அவருக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. இந்த தேர்தலிலும் கை கொடுக்கின்ற ஜாதகமாக உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் தான் இவருக்கு இருக்க போகுது. அவர் என்ன ராசி சார்? அவர் ரிஷபராசி. ரிஷபராசி, சரி, ஓகே. 11 சனி அவருக்கு, புரியுதுங்களா. இப்போ ரிஷபத்துக்கு 3ல குரு, 2ல குரு, புரியுங்களா. அப்படி பார்த்தா அவருக்கு யோகம். 8 போய் குரு பாக்குறாரு, 8ஆம் இடத்தை, 10ஆம் இடத்தை குரு பாக்குறாரு, அது வேண்டாம், தனி போவோம், புரியுங்களா. அவருடைய ஜாதகப்படி இவருக்கு இந்த தேர்தலில் ஒரு யோகம் இருக்கு, அவருடைய ஜாதகமும் ஒரு காரணமாக இருக்கு. அதே நேரத்துல பூர நட்சத்திரத்திற்கு புனர்பூசம் என்பது சாதக தாரை. அன்றைக்கு தேர்தல் நடைபெறுகின்ற நாள் இவருக்கு சாதகமா இருக்கும், ரொம்ப சாதகமா இருக்கும். ஓகே, ஓகே.